சார், இப்போ டிடிவி அவர்களோட பிரஸ் மீட் ஒன்று பார்த்துருந்தோம். அதில் ஏடிஎம்கே வந்துட்டு பாரத ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாதான் அவங்க நல்லா இருப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு கட்சி பலவீனமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ள அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் ஆட்சி அமைக்கலாம், வெற்றி பெறலாம் அல்லது அழிந்துவிடும் என்று பேசினார். கூட்டணியோடு ஒரு பலமான மெகா கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டு இருந்தால் சராசரியாக 20 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கலாம். அந்த தவறு நடந்தது நாடாளுமன்ற தேர்தலில். இந்த தவறை செய்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அமமுகவும் அதிமுகவும் இணைவதாக டிடிவி தினகரன் அவர்களும் சொல்லவில்லை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லவில்லை. இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் அதிமுக தேர்தலில் களம் கண்டால் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன தேர்தல் முடிவு வந்ததோ அதுதான் நடக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் சசிகலா அம்மையார் தலைமையில் தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவது உறுதி. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் முருகானந்தம் சார் தான் இருக்காரு, அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நன்றாக நலமாக உள்ளேன். ஓகே சார், இப்போ டிடிவி அவர்களோட பிரஸ் மீட் ஒன்று பார்த்துருந்தோம். அதில் ஏடிஎம்கே வந்துட்டு பாரத ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாதான் அவங்க நல்லா இருப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு கட்சி பலவீனமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தற்போது உள்ள எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ள அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் ஆட்சி அமைக்கலாம், வெற்றி பெறலாம் அல்லது அழிந்துவிடும் என்று பேசினார். அவர் எதற்காக இதை பேசினார் தெரியுமா? சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஒரு பலமான கூட்டணி அமைத்து போட்டியிட்டு 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று 40 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுள்ளது. அதே போன்று பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அதிமுக கூட்டணி பிரிந்திருந்த காரணத்தினால் வெற்றி பெற முடியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக போன்ற கட்சிகள் கூட்டணியோடு ஒரு பலமான மெகா கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டு இருந்தால் சராசரியாக 20 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கலாம். அந்த தவறு நடந்தது நாடாளுமன்ற தேர்தலில். அந்த தவறை செய்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதே போன்ற தவறை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அதிமுகவும் அழிந்துவிடும், ஆட்சிக்கும் வர முடியாது என்ற நோக்கத்தில் தான் அவர் பேசியுள்ளார். ஓகே சார், இப்போ டிடிவி தினகரனோட கட்சி வந்துட்டு ஏடிஎம்கே கூட இணைவாங்க அப்படின்னா யாரோட தலைமையில இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார்? இல்லை, அதிமுக என்பது ஒரு தனி கட்சி, அது அங்கீகரிக்கப்பட்ட சின்னம், பொதுச் செயலாளர், பொதுக்குழு, அது தனி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது தனி. அமமுகவும் அதிமுகவும் இணைவதாக டிடிவி தினகரன் அவர்களும் சொல்லவில்லை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லவில்லை. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும். ஒருங்கிணைந்த அதிமுக என்றால் மறைந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்த பொழுது இருந்த அதிமுக ஒரு தலைமையில், ஒற்றை தலைமையில். தற்பொழுது அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் ஒரு அணியும், திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் தலைமையில் ஒரு அணியும், திரு டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையில் ஒரு அணியும் பிரிந்துள்ளது அதிமுக. இந்த அதிமுக பிரிந்துள்ள நிலையில் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கப்பட்டால், பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் சிறிய கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு வரும், ஒரு பலமான கூட்டணியை உருவாக்கலாம். ஆக இணைப்பு என்பது தலைமை முடிவு செய்வதல்ல, பிறகு அது பார்த்து கொள்வார்கள். இணைய வேண்டும் என்பது தான் அனைவருடைய எண்ணமும் ஆசையும். ஓகே சார், எடப்பாடி அவர்கள் வந்துட்டு மோடியவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும் போது சசிகலா அவர்களையா இருக்கட்டும், டிடிவி தினகரன் அவர்களையா இருக்கட்டும், எப்படி ஏற்றுப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. அரசியல் இன்று நடப்பது வேறு, நாளை நடப்பது வேறு. எதிர்காலத்தை கணிக்க முடியாது. இதே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்த பொழுது திருமதி சசிகலா அம்மையார் அவர்களை தலைமையை ஏற்றுக்கொண்டவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. கூவத்தூர் நிகழ்வுகளெல்லாம் தெரியும். திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் பெங்களூர் சிறைச்சாலைக்கு சென்ற பொழுது துணை பொதுச் செயலாளராக திரு டிடிவி தினகரன் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அப்பொழுது முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தாலும் அதிமுக தலைமை அலுவலகம் உள்ள ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு வருகிற பொழுது டிடிவி தினகரனை வரவேற்றவர்
திரு எடப்பாடி பழனிசாமி. அதனால் எது வேண்டுமானாலும் அரசியலில் நடக்கலாம். இன்றைய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெறுக்கலாம், வேணாம் என்று சொல்லலாம். நாளை காலத்தின் கட்டாயம் ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால்தான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வரும், சிறிய கட்சிகள் கூட்டணிக்கு வரும், வெற்றி பெற முடியும். ஆகவே ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் அதிமுகவில் உள்ள தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம், செல்லூர் ராஜு, ஆர் காமராஜ், ஓஎஸ் மணியன் போன்றவர்களெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேண்டும், திமுகவை வீழ்த்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அவசியம் கூட்டணி வைக்க வேண்டும், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஆலோசனை சொல்வதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகுவதற்கு காலமும் நேரமும் இருக்கிறது. ஓகே சார். சார், எல்லாரும் இப்போ வந்துட்டு ஆட்சி அமைக்கணும் அப்படின்றத தான் குறிக்கோளாக வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏடிஎம்கே வந்துட்டு சசிகலா அவர்களோட வருகைக்கு அப்புறமேட்டு அவங்களோட தலைமையில தான் ஆட்சி அமைக்குமா சார்? திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. கூவத்தூர் நிகழ்வு நடந்திருக்கும். ஒரு ஒருங்கிணைந்த தலைமை, எல்லோரும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தலைமை இருக்க வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா போன்று ஒரு வசீகர தலைமை திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் தலைமையில் அதிமுக தலைமையேற்கப்பட்டால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும், திரு டிடிவி தினகரன் அவர்களும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இணைந்து செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. ஆகையால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சசிகலா அம்மையார் தலைமையில் தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவது உறுதி. முதலமைச்சர் யார் என்பதை பிறகு முடிவு செய்து கொள்வார்கள். அந்த மெஜாரிட்டியை பொறுத்து கூட்டணியா, கூட்டணி அரசா, அதிமுகவில் யார் என்பதை எம்எல்ஏக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். அது தேர்தல் முடிவை பொறுத்து, காலத்தின் சூழ்நிலையை பொறுத்து அமையும். இப்போ நாம பேசும்போது நீங்களே சொன்னீங்க சார், கட்சி வந்துட்டு பிளவுபட்டு இருக்கு, ஒருத்தரும் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கட்சி இந்த நிலையில இருக்கும் போது எப்படி வந்து 2026 தேர்தலில் வெற்றி பெறும் அப்படின்னு நம்ப முடியும் சார்? இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் அதிமுக தேர்தலில் களம் கண்டால் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன தேர்தல் முடிவு வந்ததோ அதுதான் நடக்கும். காரணம், வாக்குகள் பிரிந்திருக்கிறது, அணிகள் பிரிந்திருக்கிறது. ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாத காரணத்தால் பொதுமக்கள் வாக்களிப்பதை கொஞ்சம் யோசிப்பார்கள். நடுநிலைமையானவர்கள் எதிர்கூட்டணிக்கு, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் வாக்களித்து விடுவார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியோடு திரு டிடிவி தினகரன் அவர்களின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்து போட்டியிட்டு இருந்தால் இன்றைய முதலமைச்சராக அதிமுகவை சேர்ந்த யாரோ ஒருவர் அல்லது எடப்பாடி கூட முதலமைச்சராக இருப்பதற்கு வாய்ப்பு அமைந்திருக்கும். ஆகையால் எது வேண்டுமானாலும் அரசியலில் நடக்கலாம். இப்போ இருக்க நிலைமையில எல்லாரோட பெரிய கருத்து என்னவா இருக்குன்னா, இரட்டை இலை சின்னமே முடக்கப்படும் அப்படின்றது தான். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? சமீபத்தில் சில ஊடகத்தில் வருகிற செய்தி, வழக்கு பின்னணியில் உள்ள செய்திகள் எல்லாம் பார்க்கிற பொழுது என்னுடைய நெருங்கிய நண்பர் பெங்களூர் திரு புகழேந்தி அவர்கள் சில வழக்குகளெல்லாம் தொடுத்திருக்கிறார். இதை பார்க்கிற பொழுது முடக்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. சில சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கிறது. பொதுச் செயலாளர் வழக்கு, இரட்டை இலை வழக்கு, பொதுக்குழு வழக்கு, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடுத்த வழக்கு, திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் தொடுத்த வழக்கு, திரு பெங்களூர் புகழேந்தி அவர்கள் தொடுத்த வழக்கு, பல வழக்குகள் பின்னணி உள்ளன. இந்த வழக்குகளை வைத்து பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடியை மிரட்டுவதற்கு கூட வாய்ப்புள்ளது. இந்த போக்கு எடப்பாடி விட்டு கொடுக்காமல் பயணித்தால் இவருடைய தலைமையை மாற்றுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறதாக அரசியல் நோக்கர்கள் கணிக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். என்னிடம் பலர் சொல்லுகிறார்கள். இது காலத்தின் சூழ்நிலையை பொறுத்து தான் அமையும். இன்னும் 20-30 நாட்களில் ஒரு தெரிந்துவிடும். கட்சி இந்த அளவுக்கு பிளவுபட்டு இருக்கு, கொடியை வந்துட்டு முடக்கப்படும் அப்படின்றத நீங்களே சொல்லும் போது, ஒரு கூட்டணிக்கு வந்துட்டு தைரியமா இவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டா அந்த தேர்தல் களத்தை வந்துட்டு சந்திக்கலாம், வெற்றி பெறலான்னு எந்த ஒரு கட்சி முன்னெடுத்து வரும்னு நினைக்கிறீங்க சார்? ஒருங்கிணைந்த அதிமுக என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் கூட இங்கே வருவதற்கு வாய்ப்புள்ளது. பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்றால் கூட காங்கிரஸ் கட்சி கூட இங்கே வருவதற்கு வாய்ப்புள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கூட அதிமுகவோடு வருவதற்கு வாய்ப்புள்ளது. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆக ஒரு பலமான ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் மட்டுமே
நம்பகத்தன்மை உருவாகும். அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவை எப்போ நாங்க எதிர்பார்க்கலாம் சார்? அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருணையிலையும் அவருடைய தியாக எண்ணத்திலையும் அவர் கலந்து ஆலோசித்து அவர் எடுக்கிற முடிவில் மட்டும்தான் உள்ளது. அவர்தான் இறங்கி வர வேண்டும். அவர்தான் தொண்டர்களின் நலன் கருதி, எதிர்கால நலன் கருதி, கட்சி இருக்கும், ஆட்சி இருக்காது. ஆட்சி இருந்தால் தான் கட்சிக்கு மகிமை, தொண்டர்களுக்கு பெருமை. அந்த நிலையில் கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டும், இறங்கி வர வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் தான் எதிர்கால வெற்றி என்பது இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில தான் எதிர்காலம் இருக்கு அப்படின்னா, அப்போ இது பன்னீர்செல்வமா இருக்கட்டும், இது சசிகலா அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு அந்த ஆட்சியை பிடிக்கணும், அந்த இடத்த பிடிக்கணும்னு தானே இருக்காங்க. அப்புறம் எப்படி சார் ஒருங்கிணைக்கிறதுக்கு அவங்க ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருங்கிணைப்பு என்பது ஒரு தலைமை. சசிகலா அம்மையார் 30 ஆண்டுகள் மறைந்த ஜெயலலிதா அவர்களோடு இருந்தவர், அரசியல் நுணுக்கங்கள் கற்றறிந்தவர், ஜெயலலிதா அம்மையார்களுக்கு ஆலோசனை கூறியவர், ஒரு உண்மையான தோழி, நன்கு அனுபவம் பெற்றவர். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 10-15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை முதலமைச்சராக இருந்தவர், நன்கு அனுபவம் உள்ளவர். திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது தலைமை கழக நிர்வாக இருந்தவர், 10 ஆண்டுகள் சட்டமன்ற, பாராளுமன்ற, ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர். இவர்கள் எல்லாரும் அனுபவமும் பின்னணியும் அரசியல் பின்னணியும் உள்ளவர்கள். இவர்களில் ஒருவர். இவர்கள் மூவரும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், திரு தினகரன் அவர்கள், மூவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிற சசிகலா மட்டுமே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தலைமையேற்க வேண்டும் என்று என்பது எல்லோரும் விரும்புகிற ஒரு தகவல். சார், இப்போ நடந்த பிரஸ் மீட்ல டிடிவி தினகரன் அவர்கள் வந்துட்டு பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் வந்துட்டு ஏடிஎம்கேல இருக்கவங்கள மிரட்டுறாரா சார்? மிரட்டல் இல்லை, ஒரு ஆலோசனை கூறுகிறார். அவருக்கும் டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியோடு நெருங்கிய தொடர்பு, பாரதிய ஜனதா கட்சியோடு தலைமையோடு நெருங்கிய தொடர்பு, தமிழ்நாட்டில் உள்ள தலைவரோடு நெருங்கிய தொடர்பு, இவர்களெல்லாம் விரும்புகிற வகையில், பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிற வகையில் ஒருங்கிணைந்த அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி வைத்தால் வெற்றி பெறும் என்று விரும்பியிருப்பார்கள். அந்த கருத்தை தான் திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கார். யாரும் மிரட்ட முடியாது. அரசியலில் யாரையும் மிரட்ட முடியாது, நிர்பந்திக்கவும் கூட முடியாது, அழுத்தமும் கொடுக்க முடியாது. ஆகவே இது ஒரு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சார், இப்போ ஓபிஎஸ் அணியில இருந்து பலர் பிரிந்து ஒருங்கிணைப்பு குழு வந்துட்டு தொடங்குறதா இருக்காங்க. அதோட பின்னணி என்ன சார்? திரு ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து திரு ஜேசிடி பிரபாகரன், திரு கேசி பழனிசாமி, திரு பெங்களூரு புகழேந்தி, இவர்களெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அரசியலில் இருக்கிறவர்கள். புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு நம்பிக்கையானவர்கள். இவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று விரும்பி ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். இந்த குழுவோடு திரு டிடிவி தினகரன் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார், திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசி ஒருங்கிணைந்த அதிமுக, பிரிந்திருக்கிற அனைவரும் ஒரே தலைமையின் கீழ், ஒரே கொடியின் கீழ் இயங்கியவர்கள்தான், செயல்பட்டவர்கள்தான், பயணித்தவர்கள்தான், அரசியல் செய்தவர்கள்தான். ஆகவே இந்த ஒருங்கிணைப்பு குழுவின் ஆலோசனையை, சில சமரச வேலைகளை இந்த குழு செய்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் இறங்கி வந்து அந்த ஆலோசனை குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்தினால் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அனைவரும் எதிர்பார்க்கிற ஒருங்கிணைந்த அதிமுக, ஒற்றுமையான அதிமுக உருவாகிவிடும் என்பது என்னுடைய கருத்து. ஓகே சார், இவ்வளோ நேரம் பல தகவல்களை எங்களோட பரிமாறிக்கொண்டிருக்கிறீர்கள். நன்றி, வணக்கம்.